இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவங்க ஜாதி பார்க்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. இது ஏன் ஒரு குற்றச்சாட்டாக வருது அப்படின்னா, இந்த ஜாதி பாகுபாடு முறை இருக்கு இல்லையா, இது இந்து மதத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் இந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. பைபிள் எல்லாரும் சமம், மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாதுன்னு போதிக்குது. அதனால் கிறிஸ்தவங்க இப்படி ஜாதி பார்க்குறது தப்புன்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்திலே பார்த்திங்கன்னா ஜாதி ஒழிப்பு இயக்கம்லாம் இருக்குது. கிறிஸ்தவங்க ஜாதி பார்க்கக்கூடாது, பைபிள் அதற்கு எதிரானது, கடவுள் எல்லா மனிதர்களும் சமம்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உண்மையிலே அப்படி பைபிள் சொல்லுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த பைபிளில் இருக்கிற கடவுள் தான் மனிதர்களை ஜாதி வாரியாக பிரித்து ஒருத்தன் உயர்ந்தவன் இன்னொருத்தன் தாழ்ந்தவன் தான் காட்டுறாரு. அதுலேயும் ஒரு இனம் இன்னொரு இனத்தை அடிமையாக வச்சு வேலை வாங்கலாம், அடிக்கலான்னு கூட இதே கடவுள் கற்றுக் கொடுக்குறார். ஆக பைபிள் சமத்துவத்தை போதிக்குது, மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, எல்லா மனிதர்களும் சமம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படிங்கிறதெல்லாம் வெறும் ஒரு பொய். இப்போ பைபிளில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி காரியங்களை நம்ம எடுத்து காமிக்கும்போது கிறிஸ்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் தான் கடவுள் இப்படியெல்லாம் ஒரு இனம் உயர்ந்தது இன்னொரு இனம் தாழ்ந்ததுங்கிற மாதிரி காட்டுறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா அப்படி இல்லை, புதிய ஏற்பாட்டில் எல்லா மனிதர்களும் சமம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப வேடிக்கையான ஒரு விளக்கம். இவங்க கடவுள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இருந்தார், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது. கடவுள் ஒரே மாதிரி தானே எல்லா நேரத்திலும் இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் அவர் மனிதர்களை ஜாதி வாரியாக பிரித்து இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் காமிச்சார். அப்புறமா இன்னொரு காலகட்டத்தில் அவரே இல்லை, ஜாதிகள் கிடையாது, எல்லாரும் சமம்னு சொன்னார் அப்படிங்கிறது. இது கடவுள் என்கின்ற அந்த கருத்தையே கேலி கூத்தாக்குது. சரி, அது இருக்கட்டும், இவங்க சொல்கிற மாதிரியே வச்சுக்குவோம். கடவுள் எல்லா மனிதர்களும் ஒன்று சமம்னு சொல்லிட்டார், ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிட்டார் அப்படிங்கிறாங்களே, புதிய ஏற்பாடு அப்படி போதிக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு அதிலிருந்து ஒரு வசனத்தை காமிக்கிறாங்க. கலாத்தியர் 3:28 வசனத்தை. அந்த வசனம் இப்படி சொல்லுது: யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். இப்போ இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி கிறிஸ்தவங்க நம்முடைய சேனல்லையே கமெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. இவர் சொல்கிறார் அந்த கமெண்ட்டில் கீழே, கிறிஸ்துவ விவிலியம் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள், கலாத்தியர் 3:28 அப்படின்னு அந்த வசனத்தை மேற்கோள் காட்டிட்டு அடுத்து சொல்கிறார், கடவுளின் பார்வையில் மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள். இப்போ இன்னொரு கிறிஸ்தவர், இந்திய கிறிஸ்தவர்களெல்லாம் ஜாதி பார்க்குறாங்கல்ல, அதை கண்டித்து ஒரு கமெண்ட் எழுதியிருக்கார். அவரும் இதே வசனத்தை மேற்கோள் காட்டுறார். பாருங்கள் தெரியல. அவர் சொல்கிறார், கலாத்தியர் 3:28 வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்று பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். இப்படி அந்த வசனத்தை மேற்கோள் காட்டிட்டு கீழே என்ன எழுதியிருக்கிறார் பாருங்கள். கடவுள் தெளிவாக சொல்லிவிட்டார், மனிதர்கள் ஜாதி மதம் பார்ப்பதால் இறைவனுக்கு சம்பந்தம் இல்லை. அதாவது கடவுள் தெளிவாக சொல்லிட்டாராம் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 3:28 வசனத்தில் கடவுள் தெளிவாக ஜாதி மதம் கிடையாதுன்னு சொல்லிட்டார், எல்லாரும் சமம்னு சொல்லிட்டார். ஆனால் மனிதர்கள் ஜாதி மதம் பார்க்குறாங்க, அதுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ கடவுள் ஜாதி பார்க்குறது கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்குறாங்க, அது அவங்க தப்பு, கடவுளுடைய தப்பு இல்லைங்கிறாங்க. அப்போது இந்த வசனத்தை வச்சு தான் கிறிஸ்துவம் சமத்துவத்தை போதிக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையில் இந்த வசனம் சமத்துவத்தை போதிக்கலை. இந்த வசனத்தை எழுதினவர் பவுல் என்பவர். அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அப்போஸ்தலர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவர் இந்த வசனத்தில் இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாதவர்களாக சமத்துவத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு போதிக்கலை. அவர் இங்கே சொல்ல வர விஷயம் அது கிடையாது. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்கள் பரலோகம் போகிறதுக்கு தடையாக இருக்காது அப்படிங்கிறார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டால் யார் வேணாலும் பரலோகம் போகலாம். நீங்கள் யூதனாக இருந்தாலும் சரி, கிரேக்கனாக இருந்தாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, சுயாதீனனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படி தான் இவர் சொல்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். யூதன் யூதன் தான், கிரேக்கன் கிரேக்கன் தான், அடிமை அடிமை தான், சுயாதீனன் சுயாதீனன் தான், ஆண் ஆண் தான், பெண் பெண் தான். இந்த பிரிவினைகளை எல்லாம் கடவுள் நீக்கலை, எல்லாரும் சமம்னு சொல்லலை. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த அடையாளங்கள் உங்களுக்கு இருக்கும். ஒருத்தன் மேலே இருப்பான், ஒருத்தன் கீழே இருப்பான். அப்படி இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கிட்டிங்கன்னா பரலோகம் போகலாம். இதைத்தான் பவுல் இங்கே போதிக்கிறார். அவர் ஒன்றும் ஜாதி பிரிவினையெல்லாம் கிடையாது, யாரும் ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு இங்கே கற்றுக் கொடுக்கல. அடிமைன்னு யாருமே இருக்கக்கூடாது, எஜமான்னு யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே சமம்னுலாம் சொல்லலை.
யூதன்னு ஒரு இனம் கிடையாது, கிரேக்கன்னு ஒரு இனம் கிடையாது, எல்லாரும் ஒன்றாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலை. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், யூதர்களுக்கு தேவன் ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அவர்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், அதை நிறைவேற்றுவார்னு கிறிஸ்தவங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கும் வேறு நாட்டுக்கும் யுத்தம் வந்தால் கிறிஸ்தவர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? இஸ்ரேலுக்கு. காரணம் என்ன? ஏன்னா பைபிள் சொல்லுது யூதர்களை தேவன் தன்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார் அப்படின்னு. அவங்கள தான் அவர் உயர்வான இடத்துல வச்சுருக்கார். அந்த யூத இனத்துக்கு யாராவது உதவி செஞ்சால் அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு பைபிளில் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். அந்த யூத இனத்துக்கு யாராவது எதிராக இருந்தால் அவங்கள சபிப்பேன்னு கடவுள் சொல்லியிருக்கார் பைபிளில். அதனால தான் கிறிஸ்தவங்க யூதர்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது யூதர்கள் என்கின்ற இனம் உயர்ந்தது அப்படின்னு தானே பைபிள் சொல்லுது. அதனால தானே கிறிஸ்தவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க கும்பிட்ற கடவுளுக்கு யூதர்கள் முக்கியம். அதனால தான் யூதர்களை இவங்க பாதுகாக்கிறாங்க கிறிஸ்தவங்க. அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தை காட்டிக்கிட்டு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் கடவுள் நீக்கிவிட்டார், எவனும் உயர்ந்தவன் கிடையாது, எவனும் தாழ்ந்தவன் கிடையாதுன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஏமாத்துவார் பாருங்கள். பவுல் இங்கே அப்படியெல்லாம் சொல்லலை. யூதன் உயர்ந்தவன் கிடையாது, கிரேக்கன் தாழ்ந்தவன் கிடையாதுன்னு பவுல் சொல்லலை. யூதன் உயர்ந்தவன் தான், கிரேக்கன் தாழ்ந்தவன் தான். இருந்தாலும் இயேசு வைத்துக்கிட்டால் 2 பேத்துக்கும் பரலோகத்தில் இடம் கிடைக்கும். அதைத்தான் சொல்கிறார் பவுல். சரியா? நீங்கள் இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா இந்த வசனத்தில் பவுல் இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள். ஆண் என்றும் பெண் என்றும் இல்லைங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனம் சமத்துவத்தை போதிக்குது அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்கல்ல, அது உண்மைன்னா ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, 2 பேர்த்துக்கும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, 2 பேரும் சமம் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் யாருமே உயர்ந்தவர்கள் கிடையாது, தாழ்ந்தவர்கள் கிடையாது, எல்லாருமே சமம், எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது அப்படின்னு பைபிள் போதிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையாக இருந்துச்சுன்னா ஆண் என்றும் பெண் என்றும் இல்லைங்கிறார்ல, அப்படின்னா ஆண் பெண் 2 பேர்த்துக்குள்ளே ஒருத்தர் உயர்ந்தவர் இன்னொருத்தர் தாழ்ந்தவர்னு கிடையாது, 2 பேருக்கும் சம உரிமை உண்டு அப்படின்னு தானே அர்த்தம். ஆண் பெண்ணை விட உயர்ந்தவன் கிடையாது, பெண் ஆணை விட தாழ்ந்தவள் கிடையாது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த வசனம் சமத்துவத்தை போதிக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா. ஆனால் இதே போல் இன்னொரு இடத்துல பெண்கள் ஆண்களுக்கு அடங்கி இருக்கணுங்கிறார். பாருங்கள் அந்த வசனத்தை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்ரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். பெண் ஆணுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும், அடங்கி இருக்கணும் ஆணுக்குங்கிறார். இவர் ஆண் பெண் 2 பேருமே சமம்னா சொல்கிறாரு இல்லை. அப்போ கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் எல்லாரும் சமம்லாம் போதிக்கலை, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒருத்தன் உயர்ந்தவன் இன்னொருத்தன் தாழ்ந்தவன். சரி, இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பெண்கள் ஆண்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார்ல, அடங்கி இருக்கணும்னு சொல்கிறார்ல, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள். 13ஆம் வசனத்தில், எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். கவனிச்சிங்களா? பைபிளின் அடிப்படையில் பார்த்தா கடவுள் முதல்ல ஆணைத்தான் படைத்தார், பெண்ணை படைக்கலை. ஆணை படைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆண் தனியாக இருக்கிறானே அப்படிங்கிறதுக்காகத்தான் பெண்ணை படைத்தார். அப்போ முதல்ல பெண்ணை படைக்கணும் அப்படிங்கிற ஐடியா அவருக்கு கிடையாது. அதிலிருந்தே தெரியுதா? பைபிளில் இருக்கின்ற கடவுள் ஆணைத்தான் உயர்வானவனாக வச்சுருக்கார், பெண்ணை ஆணுக்கு கீழே வச்சுருக்கார். அப்போ பைபிளின் அடிப்படையே தவறாக இருக்குது. படைக்கும் போதே ஆணை உயர்ந்தவனாக பெண்ணை தாழ்ந்தவனாக கடவுள் படைத்ததாக பைபிள் சொல்லுது. அதைத்தான் இங்கே பவுல் சுட்டி காட்டுறார். முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால். அதனால பெண் ஆணுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது, பெண் ஆணுக்கு அடங்கியிருக்கணும். கவனிச்சிங்களா? அப்போது உலகத்திலே மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ணதே இந்த பைபிள் தான். இந்த பைபிள் எங்கேயுமே சாதி பிரிவினைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போ இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பைபிள் ஒன்றும் சமத்துவத்தை போதிக்கலை, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் இருக்கும். ஒருத்தன் உயர்ந்தவனாக இருப்பான், இன்னொருத்தன் தாழ்ந்தவனாக இருப்பான். யூதன் தான், கவுண்டர் தான். அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. சரியா? இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நாடார், வன்னியர், செட்டியார், முதலியார் அப்படின்னு ஜாதி பார்க்குறாங்க. இப்போ அவங்கள திருத்தணும்னா பைபிளை திருத்தணும், பைபிளை மாற்றணும். அதை விட்டுட்டு அவங்கக்கிட்ட போய்கிட்டு பைபிள் சமத்துவத்தை போதிக்கிறது அப்படின்னு நீங்கள் கூவிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது.